மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் சோர்வு, என்ன உணவு சாப்பிட்டாலும் சரி, இப்பதாங்க ஜூஸ் குடிச்சேன், இருந்தாலும் எனக்கு உடல் சோர்வாகவே இருக்கு. நல்லா ஹெல்த்தியா தான் சாப்பிட்றேன், கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் உடல் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதனோட சேர்த்து எப்போவாவது தலைவலியும் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைவலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சோர்வு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன காரணங்களால எனக்கு ஒரு ரீசனே தெரியாம உடல் சோர்வு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பொதுவாக பார்த்தோம்னா உடல் சோர்வுன்னு சொல்றது ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படுது. அதாவது ஹார்மோன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமா தைராய்டு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் நிறைய பேருக்கு தைராய்டு சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நம்ம உடல்ல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் ஏற்பட்டு உடல்ல நமக்கு நிறைய குறைபாடுகள் ஏற்படுது. அதுல முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் என்னன்னா உடல் சோர்வு, உடல் எடை குறையிறது. எடை குறையறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆகுதுன்னா உடல் சோர்வு, காலையில எந்திரிச்சோடனே ரொம்ப டயர்டா இருக்கிறது, எனி டைம் ஒரு டயர்டு, தூங்கிட்டே இருக்கலாமா இல்ல படுத்துக்கலாமா, தூக்கம் கூட வரல அப்படியே படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம்னா இது செய்ய முடியாம ஓகே அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உடல் சோர்வு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்ல அதிகமான சோர்வுன்றது ஏற்படுது. இதை தாண்டி பார்த்தோம்னா அடுத்த முக்கியமான ஒரு பிரச்சனை நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதாவது நரம்பு தொடர்பான சில பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படும் போது, நரம்புகள்ல வலிமை இழந்து இருக்கும் பொழுது உடல் சோர்வானது ஏற்படுது. அதுக்கப்புறம் சர்க்கரை, நீரிழிவு நோய். ஸோ உடல்ல சர்க்கரையோட அளவு நமக்கு அதிகரிக்கும் பொழுது உடல் சோர்வானது ஏற்படுது. அப்ப சர்க்கரையோட அளவு நமக்கு குறையறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல். நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கக்கூடியவங்க ஒபீஸ், அதாவது உடல் பருமன் அதிகமா இருப்பாங்க. நம்ம உடல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், அதே சமயம் எப்பவுமே சோர்வா இருப்பாங்க, எப்பவுமே ஒரு லேசினஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ட்ரௌசியா இருக்கிற மாதிரியே இருக்குங்க, அப்படியே மயக்கமா இருக்கு, தூங்குற மாதிரியே இருக்கு, எந்த வேலையும் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. இது கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இந்த மாதிரி உடல் சோர்வு இருந்தா கவனம் செலுத்தி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முக்கியமா நமக்கு ஸ்பைசஸ் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைசஸ் அப்படின்னா இந்த மசாலா பொருட்கள் நம்ம சேர்க்கிறோம் இல்லைங்களா, இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சோர்வை நீக்கி உடலை புத்துணர்ச்சியாக வைக்க நமக்கு உதவுது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா கிராம்பு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த அன்னாச்சி பூ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸ்டார் ஃபிளவர், ஸ்டார் ஷேப்ல இருக்கும் பாருங்க அது. ஸோ இந்த கிராம்பு, அன்னாச்சி பூ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனோட பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு, இது மூன்றையுமே நம்ம எப்படி உடலை புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்கும் சோர்வு இல்லாமல் வைக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா இன்றைக்கு பார்த்தோம்னா நிறைய தொற்று நோய் கிருமிகள், ஸோ ஃபீவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு, அதை நம்ம விரட்டணும்னா இந்த அன்னாச்சி பூல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தான் நமக்கு பயன்படுது. ஸோ இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சோர்வு, முக்கியமா சுரம் வகைகள் அப்படின்னு பித்த சுரம் சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். 64 வகையான சுர நோய்களை குணப்படுத்துவதற்கு இந்த அன்னாச்சி பூ நமக்கு பயன்படுது. அதுலயுமே பித்தம் அதிகரித்து உடல் உஷ்ணத்தினால நமக்கு சோர்வு ஏற்பட்டு உட்காய்ச்சல் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ அதற்கு எல்லாத்துக்குமே இந்த அன்னாச்சி பூ நமக்கு பயன்படுது. அப்போ இது மூணுமே நம்ம பவுடர் பண்ணிட்டு இந்த பவுடர் நம்ம நெய்யோடு கலந்து சாப்பிட்டுட்டே வரணும். ஸோ எப்படின்னா இது மூணுமே சம அளவு எடுத்துக்கலாம். ஸோ 20 கிராம்னா மூணுமே 20 கிராம் எடுத்துக்கணும். ஸோ கிராம்பு, இந்த அன்னாச்சி பூ, பெருஞ்சீரகம், சோம்பு, இது மூன்றுத்தையுமே 20 கிராம் அளவுக்கு எடுத்து பவுடர் பண்ணிட்டு இதை நெய்யோடு கலந்து நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாப்பிடும்போது உடல் சோர்வு, உடல் வலி, என்ன ரீசன்னே தெரியாம இருக்கு அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக இதுல தைராய்டு டிஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம சித்த மருத்துவத்தில் சிறுதேக்கு சூரணம், இது ஸ்பெஷலா நம்ம கிளினிக்ல இது ஒரு மெடிசனா கொடுத்துட்டு இருக்கிறோம். சிறுதேக்கு அப்படின்னு சொல்றது இது முக்கியமான நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு இந்த மூலிகை நமக்கு பயன்படுது.
கிளிரோடென்ட்ரம் செரேட்டம் அப்படின்றது இதனோட பொட்டானிக்கல் நேம். இந்த சிறுதேக்கு முழு தாவரமுமே நமக்கு மருத்துவ முறைகள்ல பயன்படுது. ஸோ இதுல இருந்து செய்யக்கூடிய காயகற்ப முறைகள் சித்தர்கள் வந்து முக்கியமான ஒரு வழிமுறையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது, இந்த சூரணத்தை பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வலி சோர்வு நமக்கு குணமாகுது. இந்த சிறுதேக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையோட சில மூலிகைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்த போறோம். அது என்னென்ன மூலிகைன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, திப்பிலி ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை, சிற்றரத்தை இதுல வந்து சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை, அக்ரஹாரம் ஒரு முக்கியமான மூலிகை இதனோட வந்து நமக்கு சேருது, கண்டுபரங்கி இதுல சேருது, விஷ்ணு கிரந்தி. இந்த மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா பித்தத்தை தணித்து நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள் தான். ஸோ சிறுதேக்கோட இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து, சிறுதேக்கு வந்து 100 கிராம் எடுக்கிறோம்னா மற்ற மூலிகையை ஒவ்வொன்றுமே நமக்கு 50 கிராம் அளவுக்கு எடுத்து இதை மருந்தாக செய்து நம்ம பயன்படுத்த போறோம். எப்படின்னா, இதை கஷாயமாக குடித்தாலோ இல்லை ஃபைன் பவுடரா ரெடி பண்ணிட்டு வெந்நீர்ல கலந்து குடித்தாலோ நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும். ஸோ உடல்ல ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கு, வலி இருக்குன்னா சிறுதேக்கு சூரணம் நமக்கு பயன்படுது. இல்லைன்னா சிறுதேக்கு குடிநீரை குடிக்கலாம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீர்ல போட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 80 ml வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சு வடிகட்டணும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வலி, சோர்வு, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். அடிக்கடி ஏற்படக்கூடிய தலைவலி, ஒற்றை தலைவலி, டென்ஷன் அதிகமா இருந்தனால வரக்கூடிய தலைவலி, இது எல்லாமே சரியாகிறதுக்கு நமக்கு சிறுதேக்கு பயன்படுது. சிறுதேக்கு சூரணமும் நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும், சோர்வும் குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உடல் சோர்வு குறைவதற்கு என்ன பண்ணணும்னா வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லும் போது இந்த எண்ணெய் குளியல் செய்யறதுக்கு முன்னாடி இதுல சில மூலிகைகள் நம்ம சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த எண்ணெயை நல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வரும்போது வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் குளிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சோர்வு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி முக்கியமாக அதிகமான எண்ணெயில பொரித்த வறுத்த உணவுகள், அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றீங்கன்னா அதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான சோர்வு நீங்கி எப்போதும் புத்துணர்ச்சியோட இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.